அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் கிருஷ்ணகிரி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாஸ் குக்கிங் தான், கம்ப்ளீட்டாக குக்கிங் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இது எதுக்காக இந்த குக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஷாபான் பண்டிகை அன்னைக்கு நடந்த ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம். ஸோ அதுக்காக வெல்லம் சாதம் தான் ரொம்ப மெயினான டிஷ் இந்த பண்டிகைக்கு செய்கிறது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நைட் ஃபுல்லாக நமக்கு ப்ரேயர் இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல மசாலா தேவை, அதனால் மிளகாலாம் நல்லா வறுத்து அரைச்சி ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே வீட்டிலையே தான் நாங்கள் மிளகாத்தூள் வந்து அரைச்சிப்போம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் என்னென்னா வெல்லம் சாதம் தான். சர்க்கரையிலையும் செய்யலாம், அது வெல்லத்துலேயும் செய்யலாம். ஸோ முதல்ல தால்ச்சாக்கு வந்து தால்லாம் போட்டு ஏற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து வெல்லம் சாதத்துக்கு வந்து நார்மலாக நெய், பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஒரு டம்ளர் அரிசி போட்டு வேக வச்சிட்ருக்கேன். சாதம் வடிக்கிற மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரில் போட்டு நம்ம நல்லா சாப்பாடை வேக வைக்கணும். அண்ட் இதுக்கு தேவையான 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதில் ஃப்ளேவர் வந்து நமக்கு சோம்பு, ஏலக்காய் இது ரெண்டும் போட்டு நம்ம நல்லா அரைக்கணும். அதனால இது கூட கொஞ்சோண்டு நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இது நல்லா பவுடராக நமக்கு கிடச்சிரும். ஸோ சூப்பராக அது அரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வெல்லம்லாம் அந்த சாப்பாட்டில் சேர்ந்ததுக்கப்புறமா கடைசி அதை சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெல்லமும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி மாதிரி. ஸோ தனியாக அதை வந்து உருக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாடு வடிக்க வேண்டாம், நம்ம 1 டம்ளர் தண்ணி தானே ஊற்றிக்கோம், அதுலேயே நமக்கு தேவையான அளவு அது குக் ஆகி வந்துடும். இங்கே சைடில் ஹுஷ்காவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மெனு என்னென்னா ஹுஷ்கா, குருமா, தால்ச்சா, இந்த வெல்லம் ரைஸ். நமக்கு வேணும்னா புதினா சட்னி அரைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் டைம் இல்லாத காரணத்தில் அதை அரைக்க முடியல. ஸோ ஹுஷ்காவுக்கும் தனியாக நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி நான் ஷூட் பண்ணது வந்து இந்த வெல்லம் ரைஸ் தான். ஸோ குஷ்காவுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் வந்து இந்த சாப்பாட்டில் போட்டு இதுக்கு தம்முக்கு விட்டாச்சு. ஸோ தம் விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். பொங்கல் தான் இது மேக்ஸிமம், பட் பொங்கல்னால் குழஞ்சி இருக்கும் இல்லைங்களா, இது குழஞ்சி இருக்காது, நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு சைட் பை சைடு வந்து இப்போ நான் தால்ச்சாவும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். குஷ்காவும் தம்முக்கு விட்டாச்சு. ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. என்ன அப்படின்னா தால்ச்சா வந்து வேக வைக்கும்போது அதில் மட்டன் போடவே மறந்துட்டேன். அதனால தனியாக வந்து கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து அதில் மறுபடியும் மட்டன் போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன். அண்டு தால்ச்சாக்கு தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தால்ச்சா தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், சுரக்காய் வந்து நல்ல ஒரு ஃபுல் சுரக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மாங்காய் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அன்றைக்கி மாங்காய் கிடைக்கல, சுரக்காய் மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தேன். பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் கூட நான் வச்சு அதை சாப்பிட்ருந்தேன். நார்மல் ரைஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா அந்த காய் வேகிற அளவுக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழனி தண்ணியில் தான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் இது கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் புளி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் அது வந்து நிறைய புளிப்பாக இருந்தால் அது எனக்கு என்னவோ பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக தான் புளி போட்டிருக்கேன், போட வேண்டிய அளவுக்கு தாண்டி. அண்ட் மிளகாதூள்லாம் போட்டு இந்த காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, தக்காளிலாம், அதை வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா குக் ஆகும். அந்த சேம் டைம் நமக்கு அந்த காயும் சேர்ந்து வேக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அண்ட் நம்ம தனியாக வேக வச்சோம் இல்லைங்களா மட்டன், அதுவும் இது கூட சேர்த்தியாச்சு. இது மிஸ்டேக் ஆனதுனால தான் தனியாக வேக வச்சுருக்கேன், இல்லை பருப்போடவே வேக வச்சா போதுமானது. அண்ட் ஃபைனலாக குருமா செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குருமா வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 kg தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு தால்ச்சாவும் இருக்குது, குருமாவும் இருக்குது, நமக்கு சீக்கிரம் தீராது இல்லைங்களா, நிறைய குழம்பாயிடும். பட் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மட்டன்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன்.
இப்போ சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போட்டோம்னா குருமாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது டீட்டெயிலான ரெசிபி வேணும் அப்படின்னா தனியாகவே நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு குருமா இந்த மெத்தடில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக நிறைய பொடியெல்லாம் போடாமல் ஜஸ்ட் நம்ம வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுது தான் வெங்காயம், சின்ன வெங்காயம், அது கூட கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. வதக்கணும், நல்லா வதக்கணும். ஒரு 15 மினிட்ஸாவது நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட் வந்துடும். நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமாக பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். ஸோ தக்காளி, அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக அதையும் வதங்க விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு கடைசியாக நல்லா தேங்காய் மட்டும், வேறு எதுவுமே இதை சேர்க்க, தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சா குஷ்கா, அதுக்கப்புறமா நல்லா பொலன்னு வந்துருச்சு. அன்றைக்கி குஷ்கா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓவராகவும் வேகாமலும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அண்ட் மட்டன் குருமா, அது கூட இந்த ஸ்வீட் ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது அப்படி